ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அது கமெண்ட் வந்திருக்குது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த கமெண்ட்டுக்கு இப்போ ரிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட். அமெரிக்காவோட பர்மிஷன் நம்ம எதிர்பார்த்து நிற்கல. நம்ம முதல்ல இருந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இப்படின்லாம் இருக்குது. நீ வந்துட்டு என்கிட்ட ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஒப்பந்தம் போட வச்சு அதுக்காக தான் இப்போது ஈரானுக்கு வார் நடக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ கொடுக்க முடியல. ஓகேவா? நம்மளுக்கு இப்போது பற்றாக்குறையாக இருக்குது. அதுக்கு இப்போது 30 நாள் நீ ரஷ்யாட்ட வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அளவு தான் பண்ணியிருக்கிறதா நியூஸில் வருது. எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. வேர்ல்டு நியூஸில் கூட அதுதான் போட்டு கேவலமாக கேட்குறானுங்க. இன்னொரு கண்ட்ரி யாரா இன்னொரு கண்ட்ரியை போட்டு அலோவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அது அடுத்து ராகுல் காந்தி போல் நீ ஒரு ஜோக்கர் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. உனக்கு ஐடியாலஜியில் பிரச்சனைனா ஐடியாலஜி நீ வந்துட்டு விமர்சனம் பண்ணலாம். ஒரு பர்சனை அப்யூஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய தற்கொலைத்தனன்றதை நீ இதில் தான் காமிச்சிட்ட. ஓகேவா? ஹேட் த ஆக்ஷன் நாட் த பர்சன். ஓகேவா? படித்தவன் இதை கரெக்டாக பண்ணுவான். அடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறத நம்ம தான் தடுத்து வச்சிருக்காரு. ரெஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு. ரெஜெக்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நெகோசியேஷனில் தான் போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ரெஜெக்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அது எவ்வளோ பெரிய டேரிஃப் அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் போட்டு அவன் ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் போடாமல் இது பண்ணிட்டு வந்துச்சு முதல்ல. இப்போ நெகோசியேஷனில் இருக்குது. இன்னும் கன்ஃபார்மும் ஆகலை, ரெஜெக்டும் ஆகலை. வந்தால் நாரி போகும் பொழப்பு. சரியா? அவன் சொல்கிறத வச்சு வீடியோ போட்டிருக்கியா? ஏன் நீங்கள் சொல்கிறத வச்சு மட்டும் தான் வீடியோ போடணுமா? நீங்கள் சொல்கிறத வச்சு வீடியோ போட முடியாது. நீங்கள் சொல்கிறத வச்சு என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒரு ரிலீஜியன் கேவலமான ஒரு ப்ரொபகண்டா வேணால் பண்ணலாம். வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு எக்கனாமிக் வைஸோ ஒரு டிஃபென்ஸ் வைஸோ எதுவுமே பண்ண முடியாது. இஸ்ரேலில் போயிட்டு ஒரு குத்தாட்டம் வேணால் போடலாம். காங்கிரஸோட ஆன்டி நேஷனல் ஸ்டாண்டில் வெளியே வந்து நீ கொஞ்சம் வெளியே வாங்க ப்ரோ, படிங்க ப்ரோ. படிக்கிறத பற்றி என்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க ப்ரோ. நான் எக்கனாமிக்ஸை பற்றி படித்த ஆள். சரியா? எக்கனாமிக்ஸ்னால் என்ன, சர்வீஸ்னால் என்ன, ப்ராடக்ட்னா என்ன, ஒரு கண்ட்ரிக்கு அது எதுக்கு முக்கியம், எல்லாம் படிச்சுட்டு பேசிட்டு இருக்காள். நான் ஒன்றும் உங்களை மாதிரி வாட்ஸ்அப் இது பண்ணிட்டு பேசுகிறாள் நான் கிடையாது. காங்கிரஸோட ஆன்டி நேஷனல் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே ரிலீஸும் பண்ணல. அவங்க ஐடியாலஜியும் கிடையாது. அவங்க பண்ணுறது ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்கள் பண்ணுறது எதுவுமே கேள்வி வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ரிலீஜியன் போகிற வேலை அதை பண்ணுறீங்க. எனக்கு வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும், இந்திரா காந்தி ரொம்ப பிடிக்கும், பிஜே அப்துல் கலாம் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன கட்சி எதுலாம் பார்க்கல. அவங்க ஒரு தைரியமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவங்க பீரியடில் பிரச்சனை இருந்துச்சு, ஆமாம் இருந்துச்சு. அவங்க பீரியடில் ரொம்ப பெரிய நல்லது நடந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த நல்லதும் நடக்கல. ஓகேவா? பாகிஸ்தானில் பெட்ரோல் ப்ரைஸ் 300, இங்கே 300 இல்லை. ஏன்டா பைத்தியம்? பாகிஸ்தானோட ஜிடிபி என்ன, நம்ம ஜிடிபி என்ன? பாகிஸ்தானோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி என்ன, நம்ம ஸ்டெபிலிட்டி என்ன? இது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டை கொண்டு போய் யூபியோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த தற்கொலையாக இதை பற்றி பேசுவானா? பேசிட்டு அது மூலம் என்னைய வேற நீ ஒருமையில பேசி வச்சுக்கிற. சாரு போடுற. ஏய், வாயை முன்னேந்து போட. எதா அசியமா பேசிட்டு போற.